guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் ரொமியோ. காலையிலேருந்து வந்து நம்ம இதுக்கப்புறம் vlog எடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து இதுக்கப்புறம் ஈவினிங்கில் தான் எடுக்க போகிறோம். உங்கள் வீடியோ குவாலிட்டி வந்து இன்னும் நல்லா நான் இம்ப்ரூவ் பண்ணது. ஏன்னா நம்மகிட்ட ஒரு பேட்டரி தான் இருக்குது. நம்ம கூடிய சீக்கிரத்துலேயே பேட்ரி, நம்ம கோபுரோக்கு தேவையான மைக்கு எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடலாம். இன்றைக்கி வந்து 2 ஆர்டர் நமக்கு ஸ்விக்கியில் கேன்சல் ஆகிடுச்சு. எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஒரு ஆர்டர் வந்து கேஷ் ஆன் டெலிவரிங்க. ஒரு ஆர்டர் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது என்ன பார்த்தீங்கன்னா சில்லி பரோட்டா எடுத்துகிட்டு போனால் அங்கே அவங்க கால் அட்டன் பண்ணல. அப்புறம் வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ணலை. அதுக்கப்புறம் கால் பண்ணி கஸ்டமர்கிட்ட ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு நமக்கு தான் அது. இன்னொரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா பர்கர், வெஜ் பர்கரு. அந்த பர்கர் வந்து ஒரு அண்ணன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் லொக்கேஷன் போய்ட்டு கால் பண்ணேன். தம்பி இல்லைப்பா நான் கிளம்பிட்டேன் அப்படின்னா, ஆர்டர்ண்ணா அப்படின்னேன். பரவாயில்லப்பா நீயே சாப்பிட்டு அப்படின்னாங்களா. நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைலா மேம், த்ரிஷா மேம்லாம் இருக்காங்கள்ல, அந்த ஹோட்டலுக்கு தான். ஹவுஸ் ஆஃப் ஃபிரான் நந்தினி. இங்கே நாவலூரில் பெரிய ஹோட்டல்னால் அதான். இப்போ அங்கே தான் நம்ம போகிறோம். அங்கே தான் ஆர்டரும் கொடுக்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கே இன்றைக்கி தாங்க தெரியுமே இந்த விஷயம்லாம். எனக்கே ஒரு செக்யூரிட்டி என்ன தான் சொன்னாங்க, இங்கே எதாண்டா இருக்காங்க, எத்தனை நாளாக இருக்க, 4 மாதமா எதுக்கடா இருக்கேன்னு கேட்குறாரு அவர். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கைஸ், இந்த ஹோட்டல் தான், இங்கே தான் இருக்காங்க. இங்கே வந்து ஒரு 2 அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அதான் அதுக்கு ஒரு பேர் இருக்குது, டியான்யா, சோனியா, அந்தமாரிலாம் இருக்குது. அந்தமாரி இடத்துலலாம் வந்து சில இடத்துலலாம் விட மாட்டாங்க. மீதி எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் மேலே லோடு. ஒரு வாட்டி நான் என்ன பண்ணிட்டேன் தெரியாமல் மேலே போயிட்டேங்க. மேலே போய்ட்டு உடனே செக்யூரிட்டி வந்து மேலே போய் ஆர்டர் கொடுக்குறேன். அந்த ரூமு அவங்க திறந்த உடனே இந்த பேய் படத்தில் வர மாதிரி புகை காற்றா வெளியே வருதுங்க. அவ்வளோ ஒரு கூலிங்காக அந்த ஹோட்டலே உள்ளே வந்து அப்படியே அது உள்ள ஒரு குட்டி மால் இருக்க மாரி இருந்தது. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. டொமேஸ் கார்டு கைஸ் கண்டுபிடிச்சிட்டேன் எந்த அப்பார்ட்மெண்ட்னு. இந்த இருக்கு பாருங்கள், இந்த அப்பார்ட்மெண்ட் தான். அதனால தான் அங்கே தெரியுதா செக்யூரிட்டிலாம் இருக்காங்களா, கேட் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அது உள்ளே தான். இந்த அப்பார்ட்மெண்ட் தான் கைஸ். அப்படியே இங்கே பாருங்களா, மேலே தெரியுதான்னு தெரில. இதெல்லாம் அப்படியே ஒன்று மேலே இடிஞ்சு வந்தால் இப்படி இருக்கும். ஐயோ எவ்வளோ பெருசு பாருங்கள். இங்கே பாருங்கள், மேலெல்லாம் பாருங்களேன். நான் 8574 ஃபுட் ரெடி போடுறேன். ஹலோ ஹலோ மேம், ஸ்விக்கி மேம். வாங்க. கீழே தான் மேம் நிற்கிறேன். ஸ்டோ பண்ணவா? கைஸ், அந்த அண்ணன் இப்போ நம்ம முன்னாடி ஒரு அண்ணன் ஸ்விக்கி அண்ணன் போகிறாங்கல்ல, அந்த அண்ணன் இல்லை என்கிட்ட என்ன கேட்டார் ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிறப்ப, என்ன தலை டபுளா வண்டி பறக்குது அப்படின்னாரா. அது அவருக்கு தெரியாது. நம்ம இந்த ஸ்கூட்டியோட அந்த சைலன்சர் சவுண்டு அப்படி தான் ரொம்ப சவுண்டாக கேட்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் அவர் என்ன நினச்சின்னு இருக்க, தம்பி என்ன டபுளா அப்படின்னு கேட்டுன்னு இருக்காருன்னு. அதுக்கு எனக்கு ஒன்றாரு புரியல. அதுக்கப்புறம் தான் நினச்சேன், என்ன தம்பி சரக்கில் இருக்கியா அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அப்படிலாம் இல்லைண்ணா. அப்புறம் வந்து என்னடா கேமராலாம் வச்சுருக்கேண்ணா, இதுமாதிரி சேனல் வச்சுருக்கேண்ணா, சேனல் நேமு ரோமியோ அட்ராசிட்டின்னா. அதுக்கு அவர் தக்லைஃபாக ஒரு பேர் சொன்னார். என்ன பேர்னு கூட மறந்து போச்சு. ஸ்குவாட் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் காத்துன்னு இருக்கு. அதை போகட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு வேறு லெவல் ஒரு சேலஞ்சை பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து நம்ம சாட்டர்டே இல்லைனா ஃப்ரைடே வந்து 24 hours டெலிவரி சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். உண்மையிலே வேறு லெவல் இருக்க போது, ஜாலியாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதோட மோசமான சேலஞ்செலாம் ஜாலியாக கொடுங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நான் இருக்கிறதுல டஃப்பாக எது இருக்கோ அதை தான் எடுத்து நான் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வீக்கு இதோட என்ன சொல்கிறது, என் உடம்புக்கு தான் நான் மிகப்பெரிய ஒரு வலி கொடுக்க போகிறேன் அடுத்த வாரம். அது என்ன சேலஞ்சு பார்த்தீங்கன்னா, 7 days 15,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் தான் பண்ண போகிறேன். 7 days 15,000 எப்பட்றா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ரோமியோ ROMEO ஸ்பேஸா? ஸ்பேஸு அட்ராசிட்டி ROCITY अंटना ना सब्सक्राइब करो। ओ जास्ती सब्सक्राइबर के वैसे सब्सक्राइब நானும் புது சேனல் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். பண்ணுங்க பண்ணுங்க நல்லா பண்ணுங்க. ஓகேண்ணா. பாய்.
கைஸ் அவன் அந்த ப்ரோவில் யூடியூபராண்ணா இங்கே வாங்க வேகமாக. இப்போ வந்து நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஆர்டர் கொடுத்தோங்க. அந்த ஆர்டர் கொடுத்த இடத்துல செக்யூரிட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், நமக்கு அந்த இடத்துல செக்யூரிட்டி ரூமும் கிடையாது, வெறும் இது மட்டும் தான் இருந்தது, சேர் மட்டும் தான் இருந்தது. சேரில் ஆள் இல்லை. அவர் எங்கேயோ போயிட்டார். அவர் அங்கேருந்துக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் ஒரு குரல் கிடச்சி திரும்ப வந்து, தம்பி நீங்கள் இதெல்லாம் என்ட்ரிலாம் போட மாட்டியா, ஸ்ட்ரைட்டாக நீ மட்டும் உள்ளே போயினே இருப்பியா அப்படின்னு கேட்டார். ஒரு மாதிரியா ரகடாக ஒரு திமிராக கேட்டார். அந்த நேரத்தில் நமக்கு எவ்வளோ ஒரு கோவம் வரும். சரி நானும் கம்முன்னு இருந்தேன். ஆனால் நீங்கள் இங்கே ஆளே இல்லை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு மாதிரியே திமிராக சொல்கிறாருங்க. கடுப்பாக இருக்குது. இந்தமாரிலாம் சில இடத்துல இங்கே இருக்காங்க செக்யூரிட்டிலாம். அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது தெரியுமா, அந்த அப்பார்ட்மெண்ட்டே அவங்க தான் ஓனர்ன்ற ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க போல். மாமா கோவம் வந்துருச்சு. அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்காங்க சில செக்யூரிட்டிலாம். ரொம்ப நல்ல அண்ணங்கள்லாம் இருக்காங்க. அப்படியே எவ்வளோ தெரியுமா, உள்ளே போகிறப்ப வரப்போ எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு கேராக சூப்பராக இருக்கிறவங்களும் இருக்காங்க. இங்கே இவங்க இந்தமாரி சில பேரால் மற்ற செக்யூரிட்டிக்கும் கெட்ட பேருங்க. ரமேஷ் கார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை, கோபுரம் அவுத்து கையில் வச்சுன்னு இருக்கேன். நான் ஃபுல்லாகவே நான் வந்து நனைஞ்சிட்டேங்க. கடுப்பாக இருக்குது. ஹெல்மெட்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. ஜூலியட்டும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டான். டைம் பார்த்தீங்கன்னா மணி 11:20 ஆயிடுச்சு. நமக்கு இன்னும் எத்தனை ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் இருக்குது. சீக்கிரமாக முடிச்சுட்டு இன்றைக்கி சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா விட மாட்டானுங்க போல். இந்த 3 ஆர்டரை வச்சு ஓட்டுன்னு ஓட்ட போகிறானுங்க நம்மளை. இருக்குங்க டக்குன்னு ஆர்டர் போட்டுகிட்டே இருந்தான். கடைசி நேரத்தில் உட்கார வச்சிட்டான் பார்த்தீங்களா நம்மளை. அவனுக்கு தேவை நம்ம 12-1 மணி வரைக்கும் உட்காரணும். அதான் அவனுங்களுக்கு இப்படி தான் போட்டு ஏமாத்தவங்கள. இது பார்த்துக்கலாம். இன்னும் 3 ஆர்டர் சீக்கிரமாக முடிச்சு நம்ம வீட்டுக்கு போகலாம். நண்பர்களே ஒரு வழியாக எப்படியோ ஆர்டர் போட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா மணி 11:35. 3 ஆர்டராக இருந்துச்சா, இன்னும் இப்போ இதுக்கப்புறம் 2 ஆர்டர் இருக்குங்க. பார்த்துக்கலாம். உட்காந்து என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேங்க. என்ன யோசிச்சுன்னா, நான் வீட்டிலலாம் இருக்கிறப்ப எங்கள் அம்மா மதியம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நான் விளையாடுவேன். கிரிக்கெட் விளையாடுறப்பலாம் வந்து சாப்பிட்றான்னு அத்தனை வாட்டி ஃபோன் அடிப்பாங்க. ஆனால் அப்போல்லாம் என்னால் சாப்பிடவே முடியாது. சாப்பிட மாட்டேன், திமிரில் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் தினைக்கும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். டைமிங் நான் இப்போ ஒரு மணிக்கு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 மணிக்கு சாப்பிட முடியலைங்க. ஆர்டர் போட்டுகிட்டே இருக்காங்களா. ஸ்விக்கி ஓட்டுற மோஸ்ட்டாக எல்லாருக்குமே என்ன மிகப்பெரிய ப்ராப்ளம்னா, அவங்களால சாப்பிடவே முடியாது தெரியுமா கரெக்ட் டைமுக்கு. ஏதாவது கேப்பு கிடைச்சா மட்டும்தான் சாப்பிட முடியும். இப்போ ஆனால் என்னால் சுத்தமாக சாப்பிடவே முடியலைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போலாம் அதை நினச்சி பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். பார்த்துக்கலாம். என் போன ஆர்டர் பிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே கைஸ் நீங்களும் அதேமாரி தான். நம்ம வீட்டில் இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ராஜா பகவத் மாரி இருப்போம். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஒரு பூஜா கூடவும் கிடையாது அப்படின்னு தான். இங்கே நம்ம வெளியே வந்து தங்கி மோஸ்ட்லி பேச்சுலருக்குலாம் இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்து நம்ம ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா பேச்சுலருக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன தெரியுமா, ரூம் தாங்க. நான்லாம் ஃபஸ்ட்டு இங்கே ரூம் வரப்போ ரூமு தேடி அலைஞ்சி நாங்கள் பட்ட பாடு இருக்குது தெரியுமா. ஸ்விக்கி ஓட்டிக்கிட்டே அப்படியே அலைஞ்சின்னு கடந்தோங்க ஒரு ரூமாக. அப்படியே ஆர்டர் கொடுக்க போகிறதெல்லாம் தேடிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் இங்கே வந்து சென்னையில். ஆனால் தெரியும் எங்களுக்கு நாங்கள் ரூமுக்கு எப்படியும் கஷ்டப்படணுன்னு. பேச்சுலர்னாலே சுத்தமாக ரூம் தரமாட்றாங்க. அதுவும் நாங்கள் 2 பேரும் பேச்சுலரு வந்து தேடி அலைஞ்சி எங்களுக்கு மனசே விட்டோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடவுள் மாரி ஒருத்தர் வந்தாங்க, காப்பாற்றி எப்படியோ ஒரு வழியாக ரூம் கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த ரூம் கிடச்சி அதுவும் கோவிந்தாயிடுச்சு. திரும்ப ரூமுக்கு மாறலான்னு பார்த்தா எங்களுக்கு தெரியாமலே வெக்கேட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தெரியும் எப்படி நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். வரத்துக்குள்ளே எங்களை வெக்கேட் பண்ணி எங்கள் திங்ஸ்லாம் எடுத்து வெளியே வச்சு இது பண்ணிட்டாங்க. அப்பயும் இல்லாமல் அங்கேயே அந்த ஒரு கடை வாசலில் படுத்துருக்காந்தாங்க. 2 நாள் கடை வாசல்லே அந்த கொசு கடியில் படுத்துனுங்க இருந்தேன். அந்த கடையில் வந்து ஒரு கபடி மேட் இருந்துச்சு. அந்த மேட்டை போட்டு அந்த மேட்டு மேலே ஒரே ஒரு பெட்ஷீட் தான் வச்சுருந்தேன். பெட்ஷீட்டை தலையில் போட்டு படுத்துருங்க இருந்தேன். அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. இங்கே வந்து நான் இதெல்லாம் ஆனால் எனக்கு இது ஒரு கற்றுக்கினது. எனக்கு அதை இப்போ கஷ்டப்பட்டேன் தான். பட் ஆனால் அதெல்லாம் ஒரு பாடம். இப்படிலாம் இருக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியும். இந்தமாரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியங்க. நான் எல்கேஜிலேருந்து 10th 11th 12th காலேஜ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன். கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் வாயில் கூட எத்தனையோ லட்சம் வந்து செலவாகிருக்கு. ஆனால் வந்து இப்போ நான் என்ன வேலை பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்விக்கி டெலிவரி. ஆனால் இந்த வேலையை நான் கேவலமாக சொல்ல, ஸ்விக்கி டெலிவரி பார்த்துட்ருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, படித்த படிப்புக்கும் நம்ம செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் என்ன மாதிரி எத்தனையோ பசங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்கானுங்க. ஆனால் என்ன மாரி எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வந்து வேறு லெவல் ஆயிடலாம்,
நம்ம ஒரு இது செட்டில் ஆகிடலாம், நல்ல நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நிலைமை இருக்கும். அந்த நிலமையில தான் இன்னைய வரைக்கும் என்னமாரி பசங்க எல்லாருமே போராடிட்டு இருக்கானுங்க. பிடிக்காத வேலையை பிடிச்ச வேலையை செய்யாமல் பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கானுங்க. ஆனால் எனக்கு எல்லாருமே கண்டிப்பாக அவங்க ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு புரியும். இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த இது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னமாரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக முடியுங்க, நம்மளாலாம் முடியாமலாம் இல்லை, ஓகேவா? நம்மளால் முடியும், எல்லாத்தையும் சாதிக்கலாம். ஆனால் என்ன கொஞ்சம் லேட் ஆகும் போல். எனக்கு அப்படி தான், நானும் ஒவ்வொரு நாளும் என்னையே மோட்டிவேட் பண்ணிப்பேன். இந்த இப்போ வ்ளாக்லாம் எடுக்கலாம் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஸ்பாட்டிஃபைவில் போவேன், டைப் பண்ணுவேன் மோட்டிவேஷ்னல் சாங்ஸ் இன் தமிழ். நான் மட்டும் பாட்டு கேட்டுனேன் முட்டிட்டேன்னு ஒரு வெறி ஏற்றிட்டு நான் மட்டும் போயிட்டு இருப்பேன். அதே தான் கண்டிப்பாக நீங்கள் சோகமாக இருக்கிறப்பெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் சாங்கை கேட்டு ஜாலியாக இருங்க. ஜெயிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் மற்றவங்க பேசுறதை கேட்டுட்டு பொறுமையா இருக்கணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுறது மற்றவங்க கேட்பாங்க. நம்ம மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இடம் எங்கன்னு பார்த்தா ஓயோவில் தான் நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ ஓயோ தான் நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம் ஆர்டரை. ஆனால் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓயோ பற்றி எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பர்சனு, ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க ஜனான்னு ஒரு பையன். நல்லா ஓயோவில் கிட்டத்தட்ட ஓயோக்காகவே ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணிருப்பான்னு பார்த்துங்க. நல்ல ஃப்ரெண்டு, ஓயோ லவருங்க அவங்களாம். அந்த நைட்டில் செம்ம ஜாலியாக இருக்குங்க. சில்லுன்னு காற்று, நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது, நிறைய பார்க்கக்கூடாத விஷயத்துலையும் பார்க்க முடியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஜாலியாக இருக்குது, பரவாயில்லைங்க. இந்த லைஃப்பும் டெலிவரி பாய் லைஃப்பும் ரொம்ப மோசம்லாம் கிடையாதுங்க. ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கும் தெரியுமா. ஜாலியாக நைட்டில் அப்படியே யுவான் பாட்டை போட்டுனேன், யுவான் அனிருத் பாட்டெலாம் கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். அப்படியே ஸ்பாட்டிஃபைல போட்டுட்டு பையா బిఎల్ఆర్పిజి எங்கே இருக்கு? బిఎల్ఆర్పిజి అక్కడయా? అక్కడ వెళ్ళి ஏண்டா அவங்கெல்லாம் வீட்டில் தேட மாட்டாங்கடா. அதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய், தேங்க்யூ. வந்த வேலை முடிஞ்சுதா? நன்றி. 2 இன்சென்டிவ் முடிச்சுட்டேங்க, ஒன்று வேலை இல்லை.